ஞானிகளும் சித்தர்களும் கண்ட ஜோதிடத்தில் மனித வாழ்வியலில் முழுக்க முழுக்க வழிகாட்டுதல் என்பது அனைவரும் அறியத்தக்கதே. மானிட பிறப்பெடுத்த அனைவருக்குமே ராகு திசை வருவதில்லை. ராகு திசை நடப்பெடுத்த அனைவருமே செல்வத்திலோ ஆஸ்தியிலோ தொழிலிலோ வாழ்வாதார உயர்வுள்ள முன்னேற்றம் பெற்றதாக எதுவும் இல்லை. இருந்திட்டு போதிலும் ராகு சுபஸ்தானங்களில் சுப சார நட்சத்திரங்களில் இடம்பெற்று சுப கோள்களின் சுபத்தன்மையில் இருந்து பார்வை பலம் பெற்றிருப்பதும், லக்கின கேந்திரங்களில் வீட்டிலிருந்து சுப ஆதிபத்திய அடிப்படையில் பகை நீஷம் மறைவுஸ்தானம் அடையாமல் இருப்பதும் சிறப்பு என்பது சாஸ்திர வழிமுறைகள் கூறப்படுகின்றன. இதில் சுப கோளான இயற்கை குரு சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று சுப ஸ்தானங்களில் சுபசாரங்களில் இடம்பெற்று ராகுவை நோக்கிடும். இதை ராகு ஸ்தான பலத்தில் கெடாமல் மறைவிடம் அடையாமல் பகை நேசம் அடையாமல் இருத்தல் சிறப்பு என்பதும் சாஸ்திர ஐதீகம். வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு துணிவு, தன்னம்பிக்கை, ஆற்றல், வல்லமை இவற்றை ஊட்டக்கூடிய ராகு ஆனது வீட்டிற்கும் ஸ்தான பலமானது அதனுடைய ஆதிபத்திய தன்மை இழக்காமல் பலவீனம் அடையாமல் சுபக்கோள்களின் பார்வைகளில் அதி முக்கியத்துவமான புதன், சந்திரன், கேது இந்த கிரகங்கள் மூன்றும் பகையோ நீஷமோ மறைவிடமோ அடையாமல் இந்த ஏதாவது ஒரு கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருப்பின் சுப ஆதிபத்தியம் பெற்ற ராகுவானவர் வாழ்வினுடைய பொருளாதாரத்தையும் செல்வம், உயர்நிலை, அந்தஸ்து இவைகளை கொடுக்கக்கூடும். அது சமயம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்திரன், கேது பலம் பெற்று பகை நீசம் அடையாமல் இருப்பது சாலச் சிறந்தது என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.